தலைவருக்கு எங்க போனாலும் எழுச்சி மிகு வரவேற்பு, உற்சாக வரவேற்பு. கோயம்புத்தூருக்கு போறாருங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் பாசமான மக்கள். தலைவர் மேல, அம்மா மேல இன்னைக்கும் தீரா பற்று பாசம் கொண்டவர்கள். தலைவர்கிட்ட போயிட்டு, தலைவரே, நம்ம கட்சியில நிர்வாகிகள் யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க. தலைவரே, கோயம்புத்தூருக்கு வந்தீங்க, என் காதுல ஒரு ரகசியம் சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல தலைவரே. உனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். ஆகவே அந்த ரகசியம் ஒன்றுமே இல்லை. நான் சும்மா காதுல பேசுற மாதிரி பேசினேன். புரட்சி தலைவர் 1972ஆம் ஆண்டு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார். மக்கள் கிட்ட உற்சாக வரவேற்பு. தலைவர் என்ன பண்றாரு? தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ஏன்? மக்களை சந்திப்பதற்காக, தொண்டர்களை சந்திப்பதற்காக. தலைவருக்கு எங்க போனாலும் எழுச்சி மிகு வரவேற்பு, உற்சாக வரவேற்பு. கோயம்புத்தூருக்கு போறாருங்க. கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் பாசமான மக்கள். தலைவர் மேல, அம்மா மேல இன்னைக்கும் தீரா பற்று பாசம் கொண்டவர்கள். தலைவர் போகும்போது அங்கே இருக்கின்ற கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் என்ன பண்றாரு? தலைவரை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. அதன் பிற்பாடு தலைவர் அமைதியாக இருக்கிறார். தலைவர்கிட்ட போயிட்டு, தலைவரே, நம்ம கட்சியில நிர்வாகிகள் யாரும் என்ன மதிக்க மாட்டேன்றாங்க. என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க தலைவரே. எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கூற, தலைவர் என்ன பண்றாரு? ஓஹோ, அப்படியா சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அதன் பிற்பாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்ப சென்னைக்கு போறாரு. ரயில் ஏறி போகும்போது தலைவர் என்ன பண்றாரு? அங்க அவ்வளோ கூட்டம். காரை விட்டு இறங்குறாரு. ஸ்டேஷன் கிட்ட போறாரு. போகும்போது அந்த கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பார்க்குறாரு. அவர் என்ன பண்றாரு? பாருங்க, தலைவர்கிட்ட விஷயம் சொல்லிட்டேன், தலைவர் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். தலைவர் என்ன பண்ணாரு? இங்கே வாங்க அப்படின்றாரு. ஓடோடி வருகிறார். காது கிட்ட ஒரு ரகசியம் பேசுறாரு. ரகசியம் பேசின உடனே பார்த்தீங்கன்னா, தலைவர் பக்கத்தில் இருந்த அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? தூரம் போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணா? சரி 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 அப்படின்றாரு. தலைவர் என்ன பண்ணாரு? அப்படியே ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துடுறாரு. இரவு முழுக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கு தூக்கமே வரவில்லை. ஏன் தெரியுமா? அவருக்கு ஒண்ணுமே புரியல தலைவர் என்ன சொன்னார் என்று. அதன் பிற்பாடு மறுநாள் சென்னைக்கு போகிறார் தலைவரை பார்க்க. மறுநாள் காலையில ரயிலை பிடிச்சி சென்னை ராமாவர் வீட்டுக்கு போறாரு. தலைவர் பார்க்குறாரு. என்னப்பா, என்ன விஷயம்? தலைவரே, கோயம்புத்தூருக்கு வந்தீங்க, என் காதில் ஒரு ரகசியம் சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல தலைவரே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உன்னுடைய காதில் ரகசியம் பேசிய பிற்பாடு அங்கே இருந்த நம்முடைய நிர்வாகிகள் மத்தியில் உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைத்தது சொல்லுங்கள் என்று கூற, தலைவரே, அதை ஏன் கேட்குறீங்க? அதன் பிற்பாடு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு 7-8 கும்பிடு போட்டுறாங்க தலைவரே. எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது அப்படின்னு சொல்ல, தலைவர் சொன்னாராம், உனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அப்படி செய்தேன். ஆகவே அந்த ரகசியம் ஒன்றுமே இல்லை. நான் சும்மா காதில் பேசுகிற மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்ல, அந்த நபர் அப்படியே கண் கலங்கி போனாராம், ஆனந்த கண்ணீர். அதன் பிற்பாடு என்ன ஆச்சு தெரியுமா? தலைவர் என்ன பண்ணுறாரு? 1977 அதே நபரை நிற்க வைக்கிறாரு. அவர் வெற்றி வாகை சூடுகிறார். 1981ஆம் ஆண்டு தலைவர் என்ன பண்ணாரு? கோயம்புத்தூருக்கு போகிறாரு. அப்பொழுது அவர் தான் சிஎம். ஏன் போகிறார்னா, முத்தன்குளம், வல்லாங்குளம் அங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை, கரை புரண்டு ஓடுகிறது, வெள்ளம். மக்களை பார்க்க போகிறாரு. அப்போ அதிகாரிகள் போகிறாங்க, ஆட்சியெல்லாம் போகிறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு? இந்த மக்களை ஏதோ ஒரு வழி நல்லது செய்ய வேண்டும், என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? சார், அந்த மக்களை அங்கே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூற, தலைவர் என்ன பண்ணுறாரு? யோசிக்கிறாரு. அதன் பிற்பாடு தலைவர் சொல்கிறார், இங்கே பாருங்க, அவங்க எல்லோரும் அந்த ஊரோடு ஒன்றி வாழ்கிறார்கள். ஆகவே பல வருஷமாக அங்கே தான் இருக்கிறாங்க. அதாவது தேவை ஏற்பட்டால் அப்புறப்படுத்தலாம், இல்லை என்றால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதாவது பாலம் கட்டலாம், அப்போது அது மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. தலைவர் என்ன பண்ணுறாரு? அங்கேயே அரசாணை பிறப்பிக்கிறார். மறுநாளே பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுதல் வேலை தொடங்குகிறது. அத்தனை பேருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சியாம். பார்த்தீர்களா? இப்படி ஒரு சிஎம் பார்க்க முடியுமா?